கேஎஸ் கெட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. 14/3/2024 இன்றைக்கி விற்பனை பதிவில் பார்க்குறதுங்க. ஒரு 2ஆம் ஈத்து கிடாரி கன்று போட்டிருக்கக்கூடிய 5 நாள் ஆன கிடாரி கண்ணோட நல்ல கறவைத்திறனில் ஒரு கறவை மாடு பார்த்துடலாமுங்க. அதுபோக ஏற்கனவே நம்ம பதிவிட்டிருந்து ஒரு மயிலை காளைக்கன்று மறு விற்பனை பதிவாக நம்ம பதிவிட்டுருக்குறோமுங்க. வீடியோவை முழுமையாக பாருங்கள். எந்த நண்பர் எந்த தேதி எந்த பதிவை பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவிட்டிருக்கோம் அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் பார்த்துட்டு கூப்பிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான விளக்கங்கள் நம்ம தெளிவாக நம்ம சொல்ல முடியுங்க. வீடியோவில் நம்ம முதலாவது பார்த்துட்டு இருக்கிறது நல்லா சுழி சுத்தமான 2ஆம் ஈத்து கடைப்பால் முளைப்பு மாடுங்க. கிடாரி கன்று போட்டு 5 நாட்கள் ஆகுதுங்க. சுழி சுத்தமான மாடு. நாடு நல்ல சோ குவாலிட்டியாக இருக்குங்க. மடிகாம்பு சுத்தம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா தாமரைப்பூ மாதிரி நல்லா விரிஞ்சு படர்ந்து மடிகாம்போட நல்லா பூங்காம்பாக எல்லோரும் கறக்கிற மாதிரி நல்ல ரட்டத்துமல் அமைப்பு மயிலை கிடாரி கண்ணோட சுழி சுத்தமான தெளிவான மயிலை மாடுங்க. கொம்பு தலையிலையும் அம்சமான மாடை சேரக்கூடிய தெளிவான மாடுங்க. இன்னும் சீம்பாலே பார்த்திங்கன்னா மாறலிங்க. இன்றைக்கி கூட 5வது நாள். இன்னொரு 10 நாள் 15 நாள் 10 நாள் போகும்போது மாடு இன்னுமே கறவைத்திறன் நேராக ஒரு 2.5 லிட்டர் பால் கறந்துட்டு கன்றுக்குட்டி கொடுக்குற அளவுக்கு நல்லா மடி சுரந்து மாடு நல்லா பால் திரும்பினதுக்கப்புறம் நல்ல பால் ஆனதுக்கப்புறம் தாராளமாக நம்ம கறக்கலாமுங்க. சுழி சுத்தமுங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுமுங்க. தெளிவாக நம்ம கறந்து பார்த்துட்டோமுங்க. ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை கறந்து பார்த்தாச்சுங்க. நேரில் கறந்து பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க. இல்லை வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து மாடு அனுப்ப சொன்னீங்கனாலும் வீடியோவை பார்த்துட்டு தெளிவாக ஒரு முறைக்கு 2 முறை சந்தேகம் எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு வாங்குறவங்க தாராளமாக வாங்கிக்கலாமுங்க. பால் கறக்கிற வீடியோவும் பார்த்திங்கன்னா முழுமையாக நம்ம பதிவிட்டுருக்குறோமுங்க. தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. கால் அணைச்சி கறக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா மாடு தொந்தரவு பண்ணும் அப்படிங்கிறதுல எதுவும் கிடையாதுங்க. இதிலே கால் அணைச்சி பழகிட்டோம்னா அது கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா கால் அணைச்சி பழகிற மாதிரி பழக்கம் அந்த மாட்டுக்கு பதிவாயிருமுங்க. கால் அணைக்கிறதுக்கு காலை உதறதோ காலை தூக்கி வைக்கிறதோ அதெல்லாம் எந்த தொந்தரவும் பண்ணாதுங்க. முன்னாடி ஒரு ஆள் பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. கைத்தை கொண்டு போனோம்னா மாடு காலை தூக்கி பின்னாடி வச்சுக்கும். நம்ம கால் அணைச்சி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி கால் அணைச்சி தெளிவாக நம்ம எவ்வளோ பால் கறக்கணுமோ தேவையான பாலை கறந்துட்டு கன்று கொடுத்துடலாமுங்க. கன்று மயில கன்று கிடாரி கண்ணுங்க. மாடு நல்லா வட்டக்கும் அமைப்பில் அழகான கொம்பு தலையிலையும் நல்லா நைஸ் குவாலிட்டியில் தெளிவான மாடுங்க. இந்த 2ஆம் ஈத்து கிடாரி கண்ணோடு இருக்கக்கூடிய கறவை மாடு நேரம் 2 லிட்டர் பால் கறக்கலாமுங்க. சுழி சுத்தமாக இருக்குமுங்க. குணகுணமாக இருக்கும். யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குமுங்க. நேரில் கறந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் கறந்து பார்த்துக்கலாமுங்க. மடிகாம்பு நல்லா தாமரை பூவாட்டு இருக்குங்க. நல்லா ரோஸ் கலரில் இருக்கும். 2 கையிலையும் பாத்திரத்தை கீழே வச்சு படப்படன்னு அடித்து கறக்கிறவங்களுக்கு ஒரே நிமிஷத்தில் 2 கோடி பால் சாதாரணமாக கறக்கிற அளவுக்கு மாடு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. பொதுவாக அந்த காலத்தில் நாட்டு மாடுகளே பார்த்திங்கன்னா அனைத்து மாடுகளும் கால் அணைச்சி தான் கறப்பாங்க. கால் அணைச்சி கறக்கிற மாடு பார்த்திங்கன்னா மறுக்கா கன்று பெருசானதுக்கப்புறம் மாடு மீண்டும் சினையானதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 30 நாள் 40 நாள் சேர்த்து கறக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா தொந்தரவு எதுவும் பண்ணாமல் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. கால் அணைக்காமல் கறக்கிற மாடுகள் பார்த்திங்கன்னா அது எப்போ கறவைக்கு நிற்குமானு உங்களுக்கு அந்த 7 மாதம் டைம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு பால் கறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் அது சொல்கிற சமயத்தில் கண்டிப்பாக நம்ம விட்டு தான் ஆகணும். கால் அணைச்சி கறக்கிற மாடுகள் அப்படி கிடையாதுங்க. கால் அணைச்சிட்டோம்னா நம்மளோட வலுக்கட்டாயத்தில் மறுபடியும் ஒரு 30 நாள் 1 மாதம் அந்த மாதிரி சேர்த்து கறக்கலாமுங்க. பால் கறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்று வயிறு நம்ம பொறுக்க ஊட்டும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படிங்கிறது 2ஆம் ஈத்து கிடாரி கண்ணோடு இருக்கக்கூடிய மாடு. இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது 67,000 ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம். வேணுங்கிற நண்பர்கள் விலை 67,000 அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க. அனுசரித்து கொடுத்துக்கலாம். நேரில் பார்த்தாலும் சரி, நேரில் பார்க்க முடியாமல் வீடியோ மூலிமா அனுப்ப சொன்னீங்கனாலும் ஒரு முறைக்கு 2 முறை தெளிவுபடுத்திட்டு நீங்கள் வாங்கிக்கலாங்க. கறவைக்கு நல்ல கெட்டிக்காரத்தனமான மாடு. யார் வேணாலும் கறந்துக்கிற மாதிரி இருக்குதுங்க. புதுசாக கால் அணைச்சி பழகணும், நாங்கள் மாடு வாங்குகிறோம், கால் அணைச்சி பழகிற மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டில் நீங்கள் காலை அணைச்சி கறக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அணைச்சி பழகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பழகிக்கலாம். அந்தளவுக்கு சப்போர்ட் இருக்குங்க. 2ஆம் ஈத்து மாடு கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. நேராக 2 லிட்டர் 2.5 லிட்டர் பாலோடு இருக்குது. விற்பனை விலை நிலவரும் 67,000 ரூபாய்ங்க. கறவை வீடியோ முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு தெளிவாக இருந்தால் நீங்கள் தொடர்பு கொண்டு எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமுங்க. கறந்துட்டு எந்திரிக்க வரைக்கும் அவுத்தோட வரைக்கும் மாடு தொந்தரவு இல்லாமல் போட்டாட்ருக்கோங்க. கால் அணைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக கட்டக்கூடாது. சும்மா ஒரு லூஸாக கட்டிட்டாவே போதுங்க. டைட்டாக கட்டிட்டோம்னாலும் மாட்டுக்கு கால் விருத்து போயிடும். ஏன்னா கறவைக்கு நிற்காமல் முன்ன பின்ன அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடக்கூடிய மாடுகள்லாம் டைட்டாக கட்டி தான் ஆகணுமுங்க பழக வரைக்கும். இதெல்லாம் நல்ல பழக்கமான மாடு. டைட்டாக கட்டாமல் இருந்தோம்னா லூஸாக கட்டினாவே போதுங்க. ரொம்ப டைட்டாக கட்டிட்டோம்னா அந்த கயிறு இருக்கும்போது உங்களுக்கு
மாட்டுக்கு தொந்தரவாக தெரியும். இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. தாராளமாக வாங்குறவங்க வாங்கலாமுங்க. விற்பனை விலை 67,000 ரூபாய். கறவை வீடியோ முழுமையாக பாருங்கள். இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலக்கண்ணையும் முழுமையாக பாருங்கள். எந்த பதிவில் எந்த மாடுகள் கன்றுகள் பிடிச்சாலும் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு என்ன தேதியில் பதிவிட்டிருக்கிறோம், என்ன விலை நிலவரங்கள் பதிவிட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான தெளிவான விளக்கங்கள் நம்ம சொல்ல முடியுங்க. டெய்லியும் விற்பனை பதிவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க. டெய்லியும் விற்பனை பதிவு மதியம் 12 மணிக்கு மேலே 1 மணி 2 மணி சுமாரில் நம்ம கண்டிப்பாக நம்ம போட்டுருவோங்க. நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் காலையில் 6 மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாமுங்க. மாடு கன்று இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் 25 கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல நம்ம இடத்துல தான் இருக்குதுங்க. வீடியோவில் நம்ம 2வது பார்த்துட்டு இருக்கிறது நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடி ஏற்கனவே பதிவிட்டிருந்தோம். ஒரு காளைக்கண்ணு தெளிவான கன்று உங்களுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி பதிவிட்டிருந்தோமுங்க. இந்த கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது 24,000 ரூபாய்ங்க. வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். புகைப்படங்கள் வீடியோக்கள் வேணுனாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. நல்லா கண்ணாமொழி தோட்டத்தில் இருக்குங்க. காயடிச்சு காது வாட்டிட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த திமிலும் நல்லா இறுகிக்குங்க. கைகள் ஊக்கம், நடுமுதுகு அணமாரை, புறமாடு ஏத்தம், வால் சன்னம் எல்லாமே தெளிவாக இருக்கும். கால் கருப்பு தெளிவாக இருக்குங்க. இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது 24,000 ரூபாய்ங்க. நல்லா சுத்தமாக இருக்குங்க. தொப்புள் கொடி இறக்கமெல்லாம் இருக்குங்க. வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க. நேரில் பார்த்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. காலையில் 6 மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் 6 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா மாடுகள் கன்றுகள் அப்படிங்கிறது காளை கன்றுகள், கிடாரி கன்றுகள், கறவை மாடுகள், செனை மாடுகள், ஜோடி காளைகள் வாங்குற மாதிரி இருந்தாலும் ஜோடி காளைகள் இருக்குங்க. கூப்பிட்டு தொடர்பு கொண்டு கேட்டு வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஜோடி காளையில் வண்டி போட்டு ஓட்டி பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் ரேக்லா வண்டியும் நம்ம ஒட்டியே இருக்குங்க. ஓட்டி பார்த்து நீங்கள் தெளிவுபடுத்தி வாங்குறவங்க வாங்கிக்கலாமுங்க. மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறவங்க. நன்றி, வணக்கம்.